அனைவருக்கும் வணக்கம். இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வேலைக்காக நிறைய ஊர் போயிருந்திருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வந்துட்டு ஒரு ஆட்டோமொபைல் காம்பனன்ட் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி தான் அதிகபட்சமாக நம்ம கண்ணில் பட்டிருப்போம், இல்லை நம்ம வேலைக்கு போயிருப்போம், இல்லை வேலை பார்த்துருப்போம். ஸோ ஏன் வந்துட்டு அதிகபட்சமாக அதுவும் சென்னையில் வந்துட்டு நிறைய மேனுஃபேக்சரிங் கம்பெனி, அதுவும் ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் 1940ஸ்க்கு முன்னாடி கார் அப்படின்ற விஷயம் வந்துட்டு யாருமே ஒரு பார்க்காத விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1942 இருந்து ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ், அதுக்கப்புறம் மஹேந்திரா பிரதர்ஸ், இவங்கெல்லாம் வந்துட்டு ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரராக உள்ளே வர்றாங்க. ஸோ இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் காம்போனன்ட்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இது கிட்டத்தட்ட 1987 தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அதிகபட்சமாக வந்துட்டு கார் அப்படின்ற விஷயம் இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருப்பாங்க ஃபாரின்ல இருந்து. அதோட டியூட்டிஸ் எல்லாமே வந்துட்டு ஹையர் காஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் லோக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் நடந்தது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்தியாவில் அதிகபட்சமாக ஆட்டோமொபைல் காம்போனன்ட்ஸ், ஆட்டோமொபைல் வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு மேனுஃபேக்சர் அதிகமாச்சு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா மிட்டல் ஸ்டீல் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்துட்டு ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இந்த மிட்டல் ஸ்டீல் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா லட்சுமி மிட்டல் அவரோடது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிலைமைக்கு வேர்ல்ட்லேயே வந்துட்டு இந்தியா 3வது இடத்துல இருக்குது. ஸோ எதனாலதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் மேனுஃபேக்சர் பண்ணுறதுல. ஏன்னா ஆட்டோமொபைல் காம்போனன்ட்டு, ஆட்டோமொபைல் வெஹிக்கிளாக மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு அதிகபட்சமாக வந்துட்டு ரா மெட்டீரியல் எங்கேருந்து என்ன எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல். இந்த ஸ்டீலை வச்சு தான் ஒரு முழு காரையுமே வந்துட்டு டிசைன் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டீல் வந்துட்டு அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணுற கம்பெனி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிட்டல் ஸ்டீல். அதே மாதிரி ஒரே ஒரு கம்பெனி வேர்ல்டு முழுக்க வந்துட்டு எம்என்சியை ஃபார்ம் பண்ணி அதிகபட்சமாக ஸ்டீல் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆர்சிலியர் மிட்டல். ஸோ அதுவும் வந்துட்டு இதே கம்பெனி தான். இப்போ எம்என்சி லெவலுக்கு போயிடுச்சு. சவுத் ஆஃப்ரிக்கா, லண்டன் சொல்லிட்டு அவங்களோட பிரான்ச்சஸ் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வந்துட்டு ஸ்டீல் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனியாக வந்துட்டு இந்தியா இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்டிஐன்னு சொல்லுவாங்க, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின்லேருந்து ஜெர்மன் எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவை ஃபோக்கஸ் பண்ணி கொரியன்ஸ் எல்லாருமே இங்கே வந்துட்டு ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி பீரியடில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்டோமொபைல் காம்போனன்ட்லாம் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுற யூனிட் வந்துட்டு டெவலப் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுட்டு இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படி சொல்லுவாங்க, தொழிற்பேட்டைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி அதாவது ஷிப்மெண்ட், அதாவது ஹார்பர், இந்த மாதிரி அமைஞ்சிருக்கிற லொக்கேஷனுக்கு வந்துட்டு இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்துட்டு அதிகப்படுத்தினாங்க. ஸோ இதனால் அங்கே வந்துட்டு ஒரு லோக்கலாக வந்துட்டு நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் வந்துட்டு ஒரு யூனிட் போட்டு அங்கே இருக்கிற லோக்கல் ஒர்க்கர்ஸ்க்கு வந்துட்டு ஒர்க் கொடுத்து அங்கேருந்து மேனுஃபேக்சர் பண்ணி அதுக்கப்புறம் அந்த வெஹிக்கிளை வந்துட்டு தங்களோட நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதே ப்ராசஸ் தான் வந்துட்டு 2000 இருந்து 2018 வரைக்கும் இதே ப்ராசஸ் தான் நடக்குது. சென்னையில் மட்டும்தான் 60% வந்துட்டு ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ சென்னையில் 2 வீலர் மேனுஃபேக்சரிங் பண்ணுற யூனிட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரகடம்ல யமஹா மோட்டார்ஸ், அதுக்கப்புறம் ராயல் என்ஃபீல்டு இருக்குது, அதுக்கப்புறம் ஒசூரில் டிவிஎஸ் மோட்டார்ஸ் இருக்குது. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிகபட்சமான வெஹிக்கிள்ஸ், பைக் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ், கார்ஸ் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இந்த இடத்துல மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா அதுவும் சென்னையில் இப்போ பிஎம்டபிள்யூ எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்துட்டு மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டியில் இருக்குது. அதே மாதிரி ஃபோர்டு பார்த்தீங்கன்னா மறைமலை நகரில் இருக்குது. ஹுண்டாய் மோட்டார்ஸ் ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கு. மிட்சுபிஷி வந்துட்டு திருவள்ளூர்ல இருக்கு. ரெனால்ட் நிசான் வந்துட்டு ஒரகடம்ல இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா இதெல்லாம் லீடிங் கம்பெனி. ஸோ இந்த கம்பெனிக்கு வந்துட்டு செகண்ட் டயர், தேர்ட் டயர் வெண்டர்ஸா வந்துட்டு இதை சுற்றி வந்துட்டு இப்போ ஒரு ஹுண்டாய் கம்பெனி இருக்குன்னா அதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 150-200 கம்பெனி செகண்ட் டயரா, தேர்ட் டயரா அவங்க வெண்டர்ஸா வந்துட்டு சின்ன சின்ன கம்பெனிஸ் அரௌண்ட் இருக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 5 பெரிய கம்பெனி இருக்குன்னா அந்த 5 கம்பெனியை சுற்றி கிட்டத்தட்ட 500 கம்பெனிஸ் இருக்கும். இப்படி நிறைய கம்பெனி ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி ஆட்டோமொபைல் காம்பனன்ட் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், அதாவது பஸ், லாரி, இந்த மாதிரியான வெஹிக்கிள்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுற இடம் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஆவடியில் ஹெச்விஎஃப்னு சொல்லுவாங்க, அதாவது ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்ட்ரி, அதே மாதிரி இன்ஜின் ஃபேக்ட்ரி, இந்த மாதிரி வந்துட்டு ஹெவி வெஹிக்கிள் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான காம்பனண்ட் எல்லாமே வந்துட்டு ஆவடியில் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதே மாதிரி அசோக் லேலண்ட் எண்ணூரில் இருக்குது. ஸோ அசோக் லேலண்ட் பார்த்தீங்கன்னா பஸ்ஸஸ், லாரிஸ் எல்லாமே வந்துட்டு அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பென்ஸ் வந்துட்டு ஒரகடம்ல இருக்குது. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா டஃபைட் டிராக்டர்ஸ். ஸோ இவங்க டிராக்டர்ஸ் காம்பனண்ட், டிராக்டர்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 கம்பெனிக்கு மேலே இருக்குது. ஸோ ஒரு கம்பெனிக்கு வந்துட்டு 15 கிராஜுவேட்ஸ்க்கு வேலை கொடுக்க முடியும் அப்படின்னு கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு 1.5 லட்சம் கிராஜுவேட்ஸ்க்கு வந்துட்டு வேலை கொடுக்க முடியும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்துட்டு ஒரு வருஷமும் போயிட்டு இருக்கு. இது நல்ல விஷயம் தானே, 1.5 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்குதுல அப்படின்னு சொல்லி நினச்சோன்னா
இது வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு ஒர்க்கருக்கு வந்துட்டு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா ஒரு பேசிக்கான சேலரி அவங்களுக்கு எல்லா விஷயமும் பண்ணித்தரும். ஆனால் நம்ம வந்துட்டு ஒரு இன்ஜினியர்ஸ்க்கு வந்துட்டு இது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. ஏன்னா இன்ஜினியர்ஸ் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு கம்பெனியில் போய் சர்வே ஆகுறாங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் என்னென்ன விஷயம் நடக்குது அப்படின்றத வந்துட்டு அப்சர்வ் பண்ணி அதுலேருந்து லேர்ன் பண்ணி அடுத்த ஒரு பெரிய கம்பெனி பில்ட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு நாலேஜோட வெளியே வரணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கிராஜுவேட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறாங்க, அந்த கம்பெனியில் செட்டில் ஆகணும் மட்டுமே பார்க்குறாங்களே தவிர இந்த கம்பெனியை விட்டு வெளில வரணும் அப்படின்ற விஷயத்தை யோசிக்கவே மாட்டாங்க. அதாவது நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்றது அந்த கம்பெனியில் செட்டில் ஆகணும் அப்படின்ற ஒரு மோட்டோ இருக்கக்கூடாது. அந்த கம்பெனியில் லேர்ன் பண்ணிட்டு வெளில வர்றப்போ நமக்கு அதிக நாலேஜோட வரணும். நீங்கள் வந்துட்டு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு நாலேஜோட வெளில வரணும். உங்களுக்கு வந்துட்டு எந்த விஷயமும் அங்கே சொல்லித்தர மாட்டாங்க. ஸோ இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் கம்பெனியில் வந்துட்டு ரா மெட்டீரியல் வாங்குவோம், இங்கே தான் ப்ராசஸ் பண்ணுவோம், இங்கேருந்து நாங்கள் வந்துட்டு எங்களோட கஸ்டமருக்கு கொடுப்போம் அப்படின்ற ப்ராசஸ் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் மட்டும்தான் வந்துட்டு எல்லா ப்ராசஸையும் வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் வந்துட்டு நம்ம வந்து 1 வருஷம் 2 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங்கில் வேலை பார்க்குறது. அதே மாதிரி நீங்கள் வேலையை நோக்கி ஓடுறவங்க வந்துட்டு இப்படி வந்துட்டு ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை பற்றி போகாமல் உங்களுக்குன்னு என்ன ஒரு ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது ரிலேட்டடாக கம்பெனி ஏதாவது இருக்கும், அந்த கம்பெனியில் போய் கொஞ்சம் நேரம் ஒர்க் பண்ணுங்கள், சில விஷயங்கள்லாம் கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு கம்பெனிலாம் இல்லை, நான் கொஞ்சம் அதிகமான சிஜிபிஏ எடுப்பேன், நிறைய படிப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ட்ரை பண்ணுங்கள். வெறும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை வந்துட்டு வெறும் ஃபோக்கஸ் பண்ணி அங்கே போய் ஒரு வேலை கிடைக்குன்னு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த வேலைக்கு வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேசிக் சேலரி அப்படின்ற விஷயம் இருந்து குறையுமே தவிர உங்களுக்கு வந்துட்டு என்றைக்குமே சம்பளம் அப்படின்ற விஷயம் வந்துட்டு கூடாது. ஸோ அதை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. இந்த வேலையில் நான் சேர்ந்துட்டேன் அப்படின்னா என் வாழ்க்கை வந்து செட்டில் ஆகிடும் அப்படின்ற மட்டும் நினைக்காதீங்க. முதல்ல வந்துட்டு நீங்கள் ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேலை பாருங்கள். ஸோ வேலையில் வந்துட்டு உங்களுக்கு யாரும் சொல்லித்தரவும் மாட்டாங்க, நீங்களாக கற்றுக்கணும். ஸோ நீங்களாக கற்றுக்கிட்ட விஷயத்த வந்துட்டு நீங்கள் வெளியில் சர்வே ஆகணும். ஸோ இதுதான் வந்துட்டு மொத்த ப்ராசஸ். அதனால் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வந்து நம்ம இந்தியாவில் வந்துட்டு அதிகபட்சமாக இருக்குது அப்படின்ற விஷயம் நல்ல விஷயம் தான். ஆனால் பேரலாக வந்துட்டு இதே மாதிரி மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வந்து நிறைய ஒரு வேறு காம்பனண்ட்லாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. வெறும் வந்துட்டு ஆட்டோமொபைல் ப்ராடக்ட்ஸ் மட்டுமே மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்தா நாடும் வந்துட்டு பெரிய லெவலில் க்ரோத் ஆகாது, நம்மளோட எக்கனாமியும் பெருசாக க்ரோத் ஆகாது. அதனால ஒருத்தருக்கும் வந்துட்டு நமக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை நம்மளே வந்துட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிறணும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் கிராஜுவேட்ஸ் இருக்கீங்க. ஸோ இந்த 2 லட்சம் கிராஜுவேட்ஸ் வந்துட்டு ஒரு சின்னதாக கம்பெனி ஆரம்பிச்சா கூட ஒரு பெரிய லெவலில் ஒரு சேஞ்ச் வந்துடும். ஆனால் யாருமே வந்து இந்த விஷயத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. ஒன்று வந்து நமக்கு படித்து முடிச்சுட்டு எந்த விஷயமே நமக்கு தெரியலன்னு நினச்சிடுறோம். அப்படியே இருந்தால் நமக்கு யாரும் ஹெல்ப் பண்ணல அப்படின்னு நினச்சிடும். ஸோ உங்களுக்கு வந்து யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க தான். ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் வந்து தேடி போனீங்கன்னா அது கண்டிப்பாக கிடைக்கும், உங்களுக்கு நடக்கும். தேங்க்யூ, பாய்.